இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க் 24th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 30 அக்டோபர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு இங்க ஒரு டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து நடந்திருக்கு. டிமாண்ட் ஜோன்ங்கிறது இந்த ஒரு பேஸ் கேண்டில் வந்துருச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு லெக் இன், இங்க ஒரு லெக் அவுட். இத மாரி 2 கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு நடுவுல ஒரு சின்ன பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா, அத நான் டிமாண்ட் ஜோன்ன்னு சொல்வேன். இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ள பிரைஸ் எப்பல்லாம் மேலேருந்து கீழ ட்ராப் ஆகி டிமாண்ட் ஜோன் உள்ள வருதோ, அந்த நேரத்துல எல்லாம் ஒரு பவுன்ஸ் இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த பவுன்ஸ நான் எதிர்பார்த்து இந்த ட்ரேட நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பனிங் பிரைஸ்ல நான் வாங்கிடுவேன். ஒருவேளை இந்த இடத்துல பிரைஸ் பவுன்ஸ் ஆகாம கீழ விழுகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள பிரைஸ் போயிடும். கன்சாலிடேஷன்ங்கிறது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மாரி உங்களுக்கு. அதாவது பிரைஸ் இந்த இடத்துல ரொம்ப நாள் ட்ரேட் ஆயிருக்கும். இவ்வளோ நாள் ட்ரேட் ஆயிட்டு இந்த ப்ளூ லைனுக்கு மேல பிரைஸ் பிரேக் அவுட் ஆகி இந்த கேண்டில் இங்க குளோஸ் ஆயிருக்குங்கிறனால, இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டா வந்து இந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வாங்க போறோம். பிரைஸ் பிரேக் ஆகி கீழ வந்துருச்சுன்னா, நம்ம பெரிய லெவல்ல ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம எக்ஸிட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு, பிரைஸ் மேல போகுதாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்க போகுது. இந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்க போகுது. நான் இப்போ கேண்டில ரீப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் டே நம்ம வாங்கின ஓப்பனிங் பிரைஸ்லேருந்து ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து மேல போயிடுச்சு. இது 2nd டே, 3rd டே, 4th டே. இப்போ 5th டேல இந்த ஆரஞ்ச் லைன்ல நான் என்னோட ஸ்டாக்க வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். அதுக்கு ரீசன் வந்து இங்கேருந்து இவ்ளோ தூரம் போயிட்டு மார்க்கெட் வந்து கீழ இறங்கிடுச்சு. ஸோ நான் ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கிறேன். அது எனக்கு நெக்ஸ்ட் டேயே கிடைச்சனால, இந்த ட்ரேட்ல இருந்து நம்ம வெளிய வந்துட்டோம். நான் வெளிய வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். கரெக்ட்டா கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள போயிடுச்சு. கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள போயிட்டு திருப்பி கீழ வருது. இந்த கன்சாலிடேஷன இன்னும் ஒரு தடவ ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா மேல போயிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கோ, அதாவது கோடிக்கணக்குல வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் இந்த டிமாண்ட் ஜோன வச்சு ட்ரேட் பண்ணினாங்கன்னு சொன்னா, அவங்களோட வெயிட்டிங் டைம் வந்து அவங்க நெறைய வச்சுக்கலாம். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு கேப்பிட்டல் சைஸ் வந்து சின்னது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நானா ஒரு லாஜிக்க ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு 10 நாளுக்குள்ள இந்த ஸ்டாக்லேருந்து நான் வெளிய வரணுங்கிறது என்னோட மைண்ட் செட்ட வந்து நான் டிஃபைன் பண்ணிருவேன். இது இந்த எக்ஸிட் ரூலோட மெயின் ரீசன் என்னால நெறைய நாள் ஒரு ஸ்டாக்க ஹோல்டு பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னோட கேப்பிட்டல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நெறைய கேப்பிட்டல் வச்சிருக்கிறவங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். இந்த ஆரஞ்ச் லைன்ல எக்ஸிட் ஆயிருக்கோம். 30 அக்டோபர். இந்த 30 அக்டோபர்ல வெயிட் பண்ணிட்டு, யாரெல்லாம் வந்து 30 நவம்பர் அதாவது 1 மாசம் இந்த ஸ்டாக்க ஹோல்டு பண்ணி வைக்கிற அளவுக்கு பணம் இருந்ததுன்னா, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 20% இருக்கும். இத மாதிரி டிமாண்ட் ஜோன வச்சு நீங்க எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் யுவர் கேப்பிட்டல் உங்களோட ட்ரேட நீங்க டிசைட் பண்ணினீங்கன்னா, உங்களோட எக்ஸிட் வந்து பெட்டரா இருக்கும். நெறைய கேப்பிட்டல் வச்சிருக்கிறவங்க மாரி நீங்களும் இந்த ஸ்டாக்க வந்து நான் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுவேன்னு வச்சிருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்களால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எடுக்க முடியாம, இதே ட்ரேட்ல வந்து நீங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ அதனால கம்மியா வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா ஒரு 5, 10 நாள்ல எக்ஸிட் பண்ணினீங்கன்னா, உங்களோட கேப்பிட்டல ரொட்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ட்ரேட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன்.